ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல சிஎஸ்கேவோட 5வது மேட்ச நான் ப்ரிவ்யூ பண்ண போறேன். வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் இன் முல்லன்பூர். இந்த ப்ரிவ்யூக்குள்ள நம்ம போயிடலாம். பஞ்சாபோட ஆரம்பிச்சோம்னா முதல் 2 மேட்ச ஜெயிச்சுட்டு 3வது மேட்ச ரொம்ப ஒரு கன்வின்சிங்கா தோத்தா. அதாவது நான் ப்ரிவ்யூ வீடியோல நான் ஒரு காம்பினேஷன சொன்னேன். அந்த 11ல ஜாஷ் இங்கிலீஷ் இருந்தார். என்னோட 4 ஓவர்சீஸ் பிளேயர் ஜாஷ் இங்கிலீஷ், மார்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். இந்த நான் சொல்லப் போற 11யுமே அந்த 4 ஓவர்சீஸ் பிளேயர் தான் நான் காம்பினேஷன் எடுத்திருந்திருக்கேன். அவ பிரியான்சாரியா அஹெட் ஆஃப் ஜாஷ் இங்கிலீஷ் விளையாடிருந்திருக்கா. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சனை முதல்ல விளையாடிட்டு திருப்பி லோக்கி ஃபெர்குசனும் கொண்டு வந்தா. எனக்கு புரியவே இல்லை. ஹர்ப்ரீத் பிராரும் இன்னும் விளையாடல. தப்பான ஒரு காம்பினேஷன் விளையாடினா முதல் 2 மேட்ச் ஜெயிச்சோடனே யூ ஃபீல் as if you are going on a roll. நம்ம போன மேட்ச் பார்த்தோம், அந்த ஃபண்டமெண்டல் இல்லாத விளையாடினதுனால ஒரு செமாடி வாங்கினா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட. இப்ப நான் சொல்ல போற பிளேயிங் 11 இட் இஸ் காட் தோஸ் பிளேயர்ஸ் இன் ஹூ ஐ சே தட் ஷுட் பி தேர். இப்ப நான் அந்த 11 படிக்கிறேன். என்னோட 11 ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங் ஓப்பனிங் த பேட்டிங், ஸ்ரேயஸ் ஐயர் 3, Shashank Singh 4, Marcus Stoinis 5, Glenn Maxwell 6, Azmatullah Omarzai number 7, Harpreet Brar 8, Vishak Vijay Kumar 9, Ashdeep Singh 10, Yuzvendra Chahal number 11. இம்பேக்ட் சபவேனா நெஹால் வதேராவை கொண்டு வரலாம். ஆனா போன மேட்ச் ரொம்ப நல்லா விளையாடினர். இப்போ ஓப்பனிங் ஸ்லாட் பிரியான்சாரியா முதல் மேட்ச்ல ஒரு 47 ரன் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவ்வளோ பண்ணல. பிரப்சிம்ரன் சிங் லக்னோ கிட்ட ஒரு 69 ரன் அடிச்சார். அதனாலதான் ஹி ரிட்டைன்ஸ் ஹிஸ் பிளேஸ். ரிட்டைனும் பண்ணா அவரை. ஆரம்பத்துல இருந்தே நான் ஜாஷ் இங்கிலீஷ விளையாடிருந்திருப்பேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல என்ன பண்ணிருக்காருன்னு நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் ஹி would have really அந்த பயத்தை ஒன்னும் கொடுத்துருப்பாரு. ஆல்ரெடி இந்த லைனப்ல they got some destructive players there. ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு has got the ability to be consistent also. அந்த பயத்தை ஒன்னும் கொடுத்துருப்பாரு. ஏன்னா பிரப்சிம்ரன் சிங்கை பத்தி சொல்ல முடியாது. அடிக்க பாப்பர் அவுட் ஆகலாம். பிரியான்சாரியா அடிக்க பாப்பர் அவுட் ஆகலாம். ஸ்ரேயஸ் ஐயர் ஒருத்தர் தான் இருக்கார். இஸ் இன் சுப்ரீம் கான்ஃபிடன்ஸ். சஷாங்க் சிங் we know how good of a player he is. Glenn Maxwell நம்ம பார்த்துருக்கோம், has not really come to the party. Marcus Stoinis can be good. அதுக்கப்புறம் அவ மார்க்கோ யான்ஸ்ல விளையாடிட்டு இருந்திருக்கா. நான் திருப்பியும் சொல்றேன், இந்த ஸ்லோ ட்ராக்ஸ் எல்லாம் பவுலிங்லயும் படாது, பேட்டிங்லயும் படாது. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு தெரியல. அதாவது நியூ பால்லயே போடல அவரை. அப்புறம் பேட்டிங்கும் ரொம்ப கீழே இறக்கின்னு இருக்கா. ஸோ இஸ் நாட் காட் எனி இம்பாக்ட். 4 ஓவர் போட்டா 40 ரன் ஷுவர். இந்த லோக்கி ஃபெர்குசனும் போட்டு இருக்கா. ஐ திங்க் போன மேட்ச்ல ஒரு 4 ஓவர்ல 37 ரன். So are those two creating any impact for you? No. In the bowling attack, Ashdeep Singh wicket எடுக்கலன்னா யுஸ்வேந்தர் சேஹல் நம்ம போன மேட்சும் பார்த்தோம் as someone who can go for runs while looking to take wickets because of the lengths that he bowls. அவர் போன மேட்ச்ல 3 ஓவர் 32 ரன் ஹர்ப்ரீத் பிராரையும் விளையாடல அந்த ஸ்லோ சர்ஃபேஸ்ல. ஸோ தப்பான காம்பினேஷன் விளையாடினா யூ வில் நாட் வின் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம். அதனால நான் சொன்ன இந்த காம்பினேஷனுக்கு தான் போகணும். இப்ப அஸ்மத்துல்லா ஒமர்சாயை திருப்பி கொண்டு வரணும். அவர் நியூ பால்ல அஷ்தீப் சிங்கோட போடணும். அப்புறம் பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் பார்த்தா மார்க்கோ யான்சன் இஸ் மோர் எக்ஸ்ப்ளோசிவ் தென் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். ஆனா இந்த கடைசி என்ன சொல்றது, இந்த திரும்பற பிச்சர்ஸ்ல கடைசியில இறங்கினா அவருக்கு பேட்ல படாது. அஸ்மத்துல்லா ஒமர்சாய் கேன் ஆல்சோ கோ அப் தி ஆர்டர் அண்ட் பிளே த 2-dimensional ரோல். அப்ப ஸ்ரேயஸ் ஐயர் கான்ஃபிடன்ஸோட விளையாடுறார். சஷாங்க் சிங் கேன் பிளே 2-dimensional ரோல். கேன் அஸ்மத்துல்லா ஒமர்சாய். வேற எல்லாருமே அடிக்கட்டோமே. இவ்வளோ பேட்டிங் வச்சு நெஹால் வதேரா இம்பாக்ட்ஸ் ஆஃப் வேற எதுக்கு மார்க்கோ யான்சன்? வை டு ஹேவ் டு ஃபேக்டர் இன் இஸ் பேட்டிங் அபிலிட்டி when more often than not he will not go well. அதனால தான் நான் அப்படி பண்ணியிருக்கேன். அந்த முதல் மேட்சை விஷேக் விஜயகுமார்னால தான் அந்த மேட்சை ஜெயிச்சான். முதல் பந்து 6 and 4 கொடுத்துட்டு யார்கர்ஸ் சொருகினர். அவரை டிராப் பண்ணிட்டு லாக்கி ஃபெர்குசனை கொண்டு வந்திருக்கா. நம்ம ஆர்சிபிலேயே பார்த்தோம், அந்த கல்கட்டா மேட்ச்ல 4 ஓவர் 23 ரன். அதுக்கப்புறம் அவர் அவ்வளோ விளையாடவே இல்லை. ஸோ எதனால ஹி இஸ் பீங் சைட் லைன் எனக்கு புரியல. அவர் எப்போ விளையாடினாலும் இஸ் டூயிங் வெரி வெல். ஸோ he has to play in my view. ஸோ இதுதான் இந்த டீம் போகணும். இதை தவிர வேற யாராவது கொண்டு வந்தா இதை ஸ்டிக் வித் த சேம் 11. இந்த 2 மேட்சை ஜெயிச்சுட்டா
பட் இந்த ஸ்லோ ட்ராக்ஸ்ல வந்து you've got to when you know in the attack more often than not is going to struggle if Arshdeep Singh does not pick the wickets. ஒரு சரியான ஒரு டீம் இந்த பேஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸ் எடுக்கணும். ஹர்ப்ரீத் பிராரை எடுக்காத கிளென் மேக்ஸ்வெல் ஒரு ஓவர் தான் போட்டர் போன மேட்ச்ல. இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல ஒரு 8 ஓவர் ஸ்பின் போடலைன்னா you're not going to have a chance no matter who you play against. So strategically பஞ்சாப் கிங்ஸ் வந்து they have to improve. இப்ப ஸ்ரேயஸ் ஐயர் எனக்கு பொறுத்த வரைக்கும் வெரி சூன் ஷுட் பி தி இன்டர்நேஷனல் கேப்டன், ஷுட் பி லீடிங் இந்தியா. He's got the credentials. He won the IPL with Kolkata, மும்பைக்கு டொமஸ்டிக் சீசனையும் நிறைய ஜெயிச்சிருந்திருக்கார். அண்ட் இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் ஐபிஎல்ல ஜெயிக்கலைன்னா ஒன்லி ஃபார் ஸ்ரேயஸ் ஐயர் டு improve his credentials further, எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் should win the IPL under his captaincy-னு ஆசையா இருக்கு. ஆனா அது நடக்கணும்னா அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து சரியா பண்ணணும். இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் வரிசையா 3 மேட்ச் தோத்துருக்கா. நான் திருப்பியும் சொல்றேன், 3 வழியா போலாம். இந்த 3 வழியை வந்து நான் அந்த போன மேட்ச் ரிவ்யூலயே அதை பத்தி பேசினேன். இப்ப முதல்ல தேவன் கான்வே நான் சொன்ன மாதிரி the bat swing flaw is there. So on the slower surfaces is he more likely going to succeed? No. ஆனா சிஎஸ்கே வந்து இது வரைக்கும் ஒரு 6 மாற்றம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு சீசன் முழுக்க 6 மாற்றம் எல்லாம் பண்ண மாட்டா சாதாரணமா. அதனால்தான் ஒரு பிளேயரை கொண்டு வந்துட்டு உடனே உக்காத்தி வச்சா, அதுவும் 6.4 crores வாங்கிட்டு உக்காத்தி வச்சா இட்ஸ் நாட் கோயிங் டு பி சம்திங் தட் சிஎஸ்கே டூ. அதனாலதான் நான் அவனும் தேவன் கான்வே வச்சிருந்திருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்னா ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த 4 மேட்ச்ல வந்து நம்பர் 3ல இறங்கி இருந்திருக்கார். ஆனா he has walked out effectively as an opener because 1 wicket has fallen early. இப்ப நான் முன்னாடி சொன்னேன், இந்த 3 பேர் தேவன் கான்வே, ருத்ராஜ் கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா பார்த்தோம்னா அவுட் ஆஃப் தோஸ் 3 who's more likely to succeed ருத்ராஜ் கெய்க்வாட். ஆனா இந்த மேட்சுக்கு வாட் ஐம் கோயிங் டு ட்ரை இஸ், இப்ப இந்த 3 பேரை இப்போதைக்கு டிராப் பண்ண முடியுமா? டிராப் பண்ண முடியாது. ரச்சின் ரவீந்திரா டிராப் பண்ண மாட்டேன், ருத்ராஜ் கெய்க்வாட் டிராப் பண்ண மாட்டேன். தேவன் கான்வே நான் சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் விளையாட்டு டிராப் பண்ண it won't be good. ஸோ ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3ல ட்ரை பண்ணுவேன் இந்த மேட்ச்ல, இந்த முதல் 11ல. அண்ட் ருத்ராஜ் கேன் ஓப்பன் வித் தேவன் கான்வே. அதுக்கப்புறமா இப்ப நம்பர் 4ல யார போட போறான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் சங்கர், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி அவுட் ஆஃப் பொசிஷன் அட் ஓப்பனிங். அவரை திருப்பி கொண்டு வர போறாளான்னு தெரியல. இப்போதைக்கு அவர் பேரை போட்டிருக்கேன். இல்லைன்னா இந்த நெக்ஸ்ட் 2 11s யூ கேன் மேக் சேஞ்சஸ் பை பிரிங்கிங் த யங்ஸ்டர்ஸ் இன். Shivam Dube 5, Jadeja 6, Dhoni 7, R Ashwin 8, Anshu Kamboj கொண்டே வந்து ஆனும். சும்மா நம்ம ஊர் ஆளுன்னு I'm not taking any credit away from Mukesh Chaudhary. ஆனா who has been doing better of late na Anshu Kamboj by a stretch. சும்மா நம்ம ஊர் ஆளுன்னு சொல்லிட்டு அவரை உக்காத்தி வச்சுட்டு கொண்டு வந்தா then things are not going to go well for you. 3 மேட்ச் வரிசையா தோத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பாத்தீங்கன்னா பவர் பிளேல போடணும். பவர் பிளேல போடலன்னா எல்லாரும் அந்த போற மேட்ச் 4 ஓவர் 31 ரன். வாட் இம்பாக்ட் தட்? 0. நூர் அஹமத் 4 ஓவர் போடணும். ஸ்பின்னர் எல்லாரும் 4 ஓவர் போடணும். போடுவாளா தெரியல. அதான் முதல் 11. இப்ப 2வது 11, இப்ப நான் வந்து ஒன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இஃப் யூ ஆர் திங்கிங் ருத்ராஜ் கெய்க்வாட் ஹாஸ் டு ஓப்பன் வித் ரச்சின் ரவீந்திரா அண்ட் இஃப் யூ ஆர் டிராப்பிங் கான்வே, என்ன பண்ணலாம்னா ஷெய்க் ரஷீத் இஸ் அ நம்பர் 3 பிளேயர். அவரை கொண்டு வரலாம். அவர் இப்போதைக்கு ஒரு பவர் ஹிட்டர்ன்னு கிடையாது. பட் இப்ப வந்து பவர் பிளேல சிஎஸ்கே ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் வித் த பேட். அதனால தான் யாராவது வந்து ஒரு அஷூரா ரன் அடிச்சா இட் வில் பி பெட்டர் ஃபார் தெம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஷெய்க் ரஷீதுன்னு போட்டு வச்சிருந்திருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் டு ஒன்லி பிளே ஒன் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் தென் ராகுல் திரிபாதி கேன் பிளே அட் நம்பர் 4. இல்லைன்னா நான் போன வீடியோலயே சொன்னேன், இப்ப ஒரு மோர் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்ஸுக்கு போனா வில் யூ பி கான்ஃபிடென்ட் இன் கோயிங் வித் 3வது காம்பினேஷன்? எனக்கு தெரியல. ஆனா ஷெய்க் ரஷீத், ஆண்ட்ரே சிதார் 2 பேரையும் விளையாடிடலாம். இப்ப என்ன, இப்ப விஜய் சங்கர் ட்ரை பண்ணியாச்சு, ராகுல் திரிபாதி ட்ரை பண்ணியாச்சு, தீபக் கூட ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வேற யாரும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட். You have got backups but none of them are going to make it in the first team. Na 2 talented player இறக்கி விடலாம் இந்த ஸ்லோ சர்ஃபேஸ்ல and see how they do. இதுக்கு மேல அதுவும் இந்த பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங் அட்டாக் ரொம்ப சுமாரான பவுலிங். அஷ்தீப் சிங் விக்கெட் எடுக்கலைன்னா வேற எந்த பவுலராலையும் ஒன்றும் பண்ண முடியாது.
Chahal வந்து he can pick wickets, but he can go for runs. I'm not saying, apart from Shivam Dube, I'm not saying the CSK batsmen are really going to go after Chahal much given the current form and the way they play. ஆனா இஸ் சஹல் கோயிங் டு ரன் த்ரூ திஸ் பேட்டிங் லைனப்? நோ. அவ சுத்தி அவுட் ஆனாதான் பிக் விக்கெட்ஸ் தவிர யூ வில் நாட் பீட் த பேட்ஸ்மேன். அதனால அஷ்தீப் சிங் வந்து விக்கெட் எடுக்கலைன்னா இந்த டூ யங்ஸ்டர்ஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளே தென் தே வில் ஹேவ் அ கிரேட்டர் சான்ஸ் ஆஃப் டூயிங் வெல் இன் திஸ் மேட்ச் தென் வேற. இப்போ மும்பை இந்தியன்ஸ் திருப்பி விளையாடுறாளான்னு தெரியல. இப்ப பும்ரா திருப்பி வந்துட்டா மும்பைக்கு போனா would you rather play them then or would you rather play them now? அந்த வழியால போலாம். இப்போதைக்கு நான் 11-1 நான் போட்டு வச்சிருந்திருக்கேன். பட் வில் see how they go. இப்ப 11 கம்பேரிசன் பார்க்கலாம். இப்ப சென்னை மாதிரி இங்கேயும் அந்த பவர் பிளேல 55 ரன் வந்துடணும். எந்த டாப் 4 அங்க கொண்டு போறா? பஞ்சாபுக்கு வந்து ஜாஷ் இங்கிலீஷ், பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் சஷாங்க் சிங் compared with Devan Conway, Rutraj Gaikwad, Rachin Ravindra and Rahul Tripathi. Josh Inglis is in fantastic form. He is an explosive player. Prabhsimran Singh வந்து சொல்ல முடியாது, but he's an explosive player. Shreyas Iyer வந்து is in a different confidence. போன மேட்ச் ஒரு கேவலமான ஒரு ஷாட் விளையாடினார், 2 boundaries, but I'm sure he won't do that now. Shashank Singh, we know how much of a mature player he is. இங்க வந்து தேவன் கான்வே ஃபார்ம்ல இல்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். அச்சின் ரவீந்திரா இஸ் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன், ஸோ எனக்கு தெரியல. ராகுல் திரிபாதி கான்ஃபிடன்ஸ்ல இல்ல. ஸோ கண்டிப்பா தட் எட்ஜ் இஸ் வித் பஞ்சாப். நடு ஓவர்ல ஷுட் பி பாக் டவுன் அகேன்ஸ்ட் ஸ்பின். அந்த கடைசி 10 ஓவர்லயும் அந்த ஸ்லோ ட்ராக்ல எப்படி ரன் அடிக்கணும்னு தெரியணும். பஞ்சாப்க்கு ஸ்ரேயஸ் ஐயர், சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் அண்ட் குளென் மேக்ஸ்வெல், இல்லைன்னா நிஹால் வதேரே இம்பாக்ட் எல்லாம் போடலாம். சிஎஸ்கேக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, சிவம் தூபே அண்ட் ரவீந்திர ஜடேஜா. இப்ப சிஎஸ்கேக்கு வந்து கலீல் அஹமது இம்பாக்ட்ஸ் போறதுனால தே வில் நாட் கெட் அ எக்ஸ்ட்ரா பேட்டிங். பஞ்சாப்னு பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயர் வெரி குட், சஷாங்க் சிங் வெரி குட், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் he loses experience. although in the CSK have got fantastic spinners, ஆனா யுவராஜ் கெய்க்வாட் 12 ஓவர் போடுவாரான்னு தெரியல. நிஹால் வதேரியாஸ் போன மேட்ச் பார்த்தோம், இஸ் a fantastic player. இங்க வந்து ரச்சின் ரவீந்திரா பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன், ராகுல் திரிபாதி தெரியல, சிவம் தூபே வந்து பஞ்சாப் நாட் காட் அ ஸ்ட்ராங் ஸ்பின் ஸ்டாக்ஸ்னால மேபி கேன் கம் டு த பார்ட்டி. ரவீந்திரா நான் திருப்பியும் சொல்றேன், ஸ்பின் கிட்ட 14 பந்து எடுப்பர் டு தென் கெட் கோயிங் அகேன்ஸ்ட் ஸ்பின். ஸோ பஞ்சாப் have also got the edge in the middle overs with the bat. இப்ப ஸ்பின் எட்ஜ்னு பார்த்தோம்னா நான் சிஎஸ்கேக்கு கொடுத்துதான் ஆனும், ஈவன் தோ ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர்ஸ். ஃபாஸ்ட் பவுலிங் எட்ஜ் வந்து அன்ஷுல் கம்போஜ் சிஎஸ்கேக்கு விளையாடியே ஆனும். பட் ஃபார் பஞ்சாப் யூ ஹவ் காட் அஷ்தீப் சிங் அண்ட் யூ ஹவ் காட் அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், விச் இஸ் அ குட் நியூ பால் காம்பினேஷன். விஜயகுமாரும் பவர் பிளேல போடுறதுக்கு இருக்கு. சிஎஸ்கேக்கு அன்ஷுல் கம்போஜ், கலீல் அஹமத் இஸ் bowling வெரி வெல். அப்புறம் 10 ரானா ஒரு ஓவர் போட்டே ஆகணும். 10 ரானா போடாத திருப்பியும் அஸ்வின் ஓவர் கொடுத்தா. இப்ப போன மேட்ச் ஒரு சுமாரான பேட்டிங் டெல்லி கேபிட்டல்ஸ். ஆனா அஸ்வின் போல் வெல் இன் தட் ஓவர். எஸ், நல்ல வேலை தே காட் அவே வித் இட். இப்ப இந்த ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங் கிட்ட எல்லாம் போட்டு அவர் அடி வாங்கினா பீப்புள் சே யூ ஷுட் பி டிராப் ஃபார் நோ ரீசன். இது அவர் தப்பு இல்ல, அவர் நடு ஓவர்ல போட்டுருச்சு 7 ரன் எக்கானமி ரேட்ல போயிருந்திருக்கார். பவர் பிளேல தானே அடி வாங்கி இருந்திருக்காரு. அப்ப எதனால அஸ்வினா பவர் பிளேல போட வைக்கிற ருத்ராஜ் கெய்க்வாட் எனக்கு புரியவே இல்லை. ஸோ இதுதான் ஐம் சேயிங் தட் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் போத் டீம் ஹஸ் டு பி பெட்டர். ஆனா சிஎஸ்கே வந்து இன்னும் ஜாஸ்தி தோல்வி பட்டிருந்திருக்கா பிகாஸ் ஆஃப் த லேக் ஆஃப் ஆப்டிமல் பிளான்ஸ். ஸோ ஃபாஸ்ட் bowling edgeல வந்து நான் if Anshul Kamboj plays, I can say it can be closer to equal. ஏன்னா அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் வந்து I would not put him to that level as an Anshul Kamboj or a Khalil Ahmed. And Arshdeep Singh is fantastic. அப்புறம் they've also got the Matisha Pathana power play போட மாட்டா. இருந்தாலும் I will say it is close to equal தான் சொன்னேன் because of the confidence of Khalil Ahmed. Overall நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் எட்ஜ்னால நான் பஞ்சாப் கிங்ஸ்க்கு நான் எட்ஜ் கொடுக்கறேன். அவன் 2வது ஸ்பின்னர் விளையாடுவாளான்னு தெரியல. ஆனா போன மேட்ச் அந்த விப்ராஜ் நிகம போட்டே முடிச்சுட்டா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இப்ப என்ன நடக்க போறதுன்னு தெரியல. ஐ எம் நாட் ட்ரைங் டு பி டெஃபீட்டிஸ்ட். எனக்கு சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை. மேட்ச் பார்த்துருக்கோம். நோ ட்ரஸ்ட் அந்த ஸ்பின்னர்ஸ். நான் போன வீடியோ நான் வந்து ஆதித்யா ட்வின் பிரதர் போட்ட உடனே நான் சொன்னேன், இப்ப த டிஃபிஷியன்சிஸ் ஆஃப் திஸ் பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் ஸ்பின்னால ஒரு 4 பேர் வச்சுட்டு இருக்கா. அப்படி
4 பேர் வச்சுட்டு இருக்கிற ஸ்பின்னரே 12 ஓவர் போடலன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. அதனால தான் வில் see how this goes. I think Punjab got the edge, but I hope CSK win. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. That is my opinion. Not yours.